Hello friends, welcome back to Techmaima YouTube channel. In the video, நான் இதை பத்தி explain பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா AWS RDS Relational Database Service இதை பத்தி தான் பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல ஸ்டோரேஜ் வெர்சஸ் டேட்டாபேஸ், ஸ்டோரேஜ்னா என்ன, டேட்டாபேஸ்னா என்ன, ரெண்டுத்துக்கும் என்ன மேஜர் டிஃபரன்ஸ் இருக்கு இதை பத்தி நான் போட்டிருந்தேன். ஏன்னா இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஸ்டோரேஜ்க்கும் டேட்டாபேஸ்க்கும் டிஃபரன்ஸ் தெரியல, அந்த வீடியோ மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகும். நார்மலாகவே AWS டேட்டாபேஸ் சர்வீஸ்ல அவங்க நிறைய டேட்டாபேஸ் சர்வீசஸ் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. நம்மளோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது நம்மளோட ரெக்யர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எந்த டேட்டாபேஸ் வேணுமோ அதை நீங்க சூஸ் பண்ணி அண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ வந்து ரிலேஷனல் டேட்டாபேஸ்னால என்னன்னு சொல்லியிருந்தேன், நீங்க ஸ்டோர் பண்ற டேட்டா எல்லாமே ரோஸ் அண்ட் காலம் ஃபார்மேட்ல ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இதோட பெனிஃபிட் என்னன்னா ஈஸி டு ஆக்சஸ், வேணும்னா ஈஸியா ஃபெட்ச் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம், இதை வச்சு கிராப் பிளாட் பண்ணிக்கலாம், இல்ல உங்களுக்கு ரெக்வயர்ட் டேட்டா மட்டும் வந்து நீங்க அதுல இருந்து ஃபெட்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு as a ரிலேஷனல் டேட்டாபேஸ். ஸோ அமேசான்ல அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பாருங்க. நீங்க அதுக்கு வந்து டைரக்டா உங்களோட அமேசான் மேனேஜ்மெண்ட் கன்சோல்ல லாகின் பண்ணிட்டு இங்க போயிட்டு RDS அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. RDS. ஸோ இங்க பாருங்க, மேனேஜ் ரிலேஷனல் டேட்டாபேஸ் சர்வீஸ். சரியா? இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜுக்கு உங்களுக்கு மூவ் ஆயிடும். இங்க போயிட்டு டேட்டாபேஸ்ல போங்க. நீங்க அங்க இருந்து கூட டேஷ்போர்ட்ல இருந்தும் கிரியேட் பண்ணலாம். நான் டேட்டாபேஸ்ல போயிட்டு எங்கிட்ட எந்த டேட்டாபேஸும் இது வெளியே இல்லை, அதனால கிரியேட் டேட்டாபேஸ் கொடுக்க போறேன். அதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ரீஸ்டோர் ஃப்ரம் S3 ஒரு ஆப்ஷன் இருக்கா. அதாவது S3 அப்படிங்கிறது ஸ்டோரேஜ். S3ல நீங்க ஆப்ஜெக்ட் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம், இல்ல S3 பக்கெட் கிரியேட் பண்ணி நீங்க என்ன வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்த டேட்டாபேஸை வேணா உங்க S3ல ஸ்டோர் பண்ணி வச்சிருந்து நீங்க அதுல இருந்து டைரக்டா ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கு. இதுதான் ஸ்டோரேஜ்க்கும் டேட்டாபேஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஒன்ஸ் அகைன் சொல்றேன். ஸோ வேணும்னா உங்களோட ஸ்டோரேஜ்ல இருக்க டேட்டாபேஸை நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். எங்கிட்ட அந்த மாதிரி எதுவுமே இல்லை, அதனால நான் புதுசா கிரியேட் பண்ண போறேன். ஸோ கிளிக் ஆன் கிரியேட் டேட்டாபேஸ். Once you click on create database, it will move to the next page. ஸோ இந்த பேஜ்ல வந்து நிறையவே ஆப்ஷன்ஸ் இருக்கும். நான் இந்த ஒரு ஸ்டெப்ஸ் நான் என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ சூஸ் அ டேட்டாபேஸ் கிரியேஷன் மெத்தட். இதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸ்டாண்டர்ட் கிரியேட் அண்ட் ஈஸி கிரியேட்னு ஒன்று இருக்கு. ஸ்டாண்டர்ட் கிரியேட்னா நீங்க கிரியேட் பண்ண போற டேட்டாபேஸ்க்கு என்னென்ன கான்ஃபிகரேஷன் தேவையோ அதெல்லாம் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் ஸ்டாண்டர்ட் கிரியேட். ஃபர்தரா ஒரு ஆப்ஷன்லாம் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ஈஸி கிரியேட்னா அவங்க பெஸ்டா ஓகே நீ கிரியேட் பண்ண போறியா, இதெல்லாம் நான் ரெக்கமெண்ட் பண்றப்பா அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு சில விஷயம் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. நீங்க ஈஸி கிரியேட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நிறைய விஷயம் செலக்ட் ஆயிடும். சரியா? இங்க பாருங்க, இது டெஸ்ட், இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் ஆயிடும். செலக்ட் ஆகி உங்களுக்கு நிறைய ஸ்டெப்பே இருக்காது, டைரக்டா கிரியேட் பண்ணிக்கலாம். பட் நீங்க ஸ்டாண்டர்ட் கிரியேட் கொடுத்துட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க, கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் போயிட்டே இருக்கும். ஸோ இந்த கான்ஃபிகரேஷன்லாம் நீங்களா ஓனா எனக்கு இந்த ஸ்பெசிஃபிக் கான்ஃபிகரேஷன் தான் வேணும், இந்த ஸ்பெசிஃபிக் ரெக்யர்மெண்ட் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் கிரியேட் கொடுங்க. இல்லைனா நான் சும்மா கிரியேட் பண்ணி பார்க்கணும், எந்த கான்ஃபிகரேஷனால ஓகே இப்போ டிஃபால்ட்டா இருந்தால் போதும்னா ஈஸி கிரியேட் கொடுத்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். சரியா? ரெண்டாவது வந்து இன்ஜின் ஆப்ஷன்ஸ். இதுல வந்து இன்ஜின் டைப் அமேசான், அரோரா, MySQL இதெல்லாம் டேட்டாபேசஸ். MySQL, MariaDB, PostgreSQL and then Oracle, MySQL, Microsoft SQL Server. ஸோ இந்த மாதிரி 6 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதுல Oracle தவிர மற்ற எது வேணாலும் லைசன்ஸ் வந்து is taken care by service provider itself. பட் நீங்க Oracle சூஸ் பண்ணீங்கன்னா it is BYOL மாடல், அதாவது bring your own license. இதுக்கு நீங்க லைசன்ஸ் கொண்டு வரணும். லைசன்ஸ் இருந்தால் தான் உங்களால Oracle நீங்க யூஸ் பண்ண முடியும். சரியா? இங்க பாருங்க, BYOL bring your own license மாடல். பட் நீங்க அமேசான் அரோராவோ இல்லை வந்து இங்க பாருங்க, அதுக்கு வந்து அவைலபிள் வெர்ஷன். ஏன்னா இது வந்து வெர்ஷன் லைசன்சிங் பார்ட் இவங்களே டேக் கேர் பண்ணிப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் MySQL செலக்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. சரி, அதோட லிமிடேஷன்லாம் நீங்க செக் பண்ணிக்கலாம். MySQL வெர்ஷன் என்னவோ நீங்க உங்களுக்கு தேவைப்படுற வெர்ஷன் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் 2 ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. ஸ்டாண்டர்டா இல்லை ஈஸி கிரியேட்டா நீங்க எந்த டேட்டாபேஸ் சூஸ் பண்ணலாம் உங்களோட ரெக்யர்மெண்ட் பொறுத்தபடி. Oracle சூஸ் பண்ணா bring your own license. நீங்க Oracleல லைசன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் நீங்க அதை யூஸ் பண்ண முடியும். நான் MySQL சூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து டெம்ப்ளேட்ஸ். சூஸ் a sample template to meet your use case. ஸோ இங்க வந்து ப்ரொடக்ஷன், டெவ் டெஸ்ட், ஃப்ரீ டியர் அப்படின்னு 3 டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ப்ரொடக்ஷன், டெவ் டெஸ்ட்க்கு என்ன டிஃபரன்ஸ்? ஒன்று வந்து சார்ஜஸ் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா ஃப்ரீ டியர்ல சார்ஜஸ் நம்ம சும்மா செக் பண்ண போறோம், அதனால தான் ஃப்ரீ டியர் கொடுத்துருக்காங்க. பட் அதை தவிர்த்து வேற என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. நான் ப்ரொடக்ஷன் சூஸ் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ டேட்டாபேஸோட நேம் நீங்க DB இன்ஸ்டன்ஸ் நீங்க என்னன்னாலும் கொடுத்துக்கலாம். ஸோ டேட்டாபேஸ் 1 இருக்கு ஆல்ரெடி, நான் அப்படியே விட்டுறேன். மாஸ்டர் யூசர் நேம் அட்மின் இருக்கு, அதை நான் வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லைனா வேணாம். அண்ட் ஆட்டோ ஜென்ரேட் பாஸ்வேர்ட் இல்லை மாஸ்டர்ஸ் பாஸ்வேர்ட் நீங்க செட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன பாஸ்வேர்ட் வேணுமோ அதை அகைன் கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. ஸோ இங்க செலக்ட் பண்ணிருக்க ஆப்ஷன் ப்ரொடக்ஷன் இருக்கிறதால நீங்க DB இன்ஸ்டன்ஸ் கிளாஸ்ல பாருங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் கிளாஸ், மெமரி ஆப்ஷன், இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஆக்சுவலா எனேபிள் இருக்கு. பிளஸ் உங்களுக்கு தேவையான கான்ஃபிகரேஷன் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். எத்தனை GB RAM, ROM, புரியுதா? ஸோ ப்ரொடக்ஷன் இருக்கப்ப இந்த ஃபெசிலிட்டி உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு தேவைப்படுற கான்ஃபிகரேஷன், உங்களோட OS கான்ஃபிகரேஷன், உங்களோட ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷனை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சரியா? DB M6G லார்ஜ், 8 GB RAM, நெட்வொர்க் பேண்ட்விட்த் இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க, 64 GB RAM. ஸோ இது வந்து ப்ரொடக்ஷன்லையும் இருக்கும். அதே மாதிரி டெவ் டெஸ்ட் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா அகைன் உங்களுக்கு இதுலயுமே இந்த ஆப்ஷன் இருக்கும். இது செலக்ட் பண்ணிக்கலாம். அகைன் ஸ்டோரேஜ் டைப் இது காமன் தான், இது வந்து ஃப்ரீ டியர்லயுமே இருக்கும். பட் இந்த ஃபீச்சர் வந்து அடிஷனலா இருக்கும். DB இன்ஸ்டன்ஸ் கிளாஸ் நீங்க இது 2 ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். எது செலக்ட் பண்ணாலும்
you will be able to choose further configuration. Use default for high availability and fast consistent performance, and this instance is intended for a development use outside of a production environment. Production environment la use panna you can go for production environment la illama neenga wherever you want to deploy or use, then you can go for dev or test. Adhaadu dev or test. So nama choose panna poradhu free tier da seriya. So free tier choose பண்ணியாச்சு. பாஸ்வேர்ட் வந்து நான் ரேண்டமா செட் பண்றேன். ஸோ இப்போ பாருங்க DB இன்ஸ்டன்ஸ்ல ஃபர்தர் ஆப்ஷன் உங்களுக்கு கிடையாது. பை டிஃபால்ட்டாக அவங்களா ஒன்று செலக்ட் பண்ணிக்கிற ஆப்ஷன் கொடுப்பாங்க. அதாவது T2 மைக்ரோ. நீங்கள் EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறப்போ உங்களுக்கு இதே ஃபீச்சர் தான் வந்திருக்கும். T2 மைக்ரோ தான் உங்களால் ஃப்ரீயாக கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதனால சேம் ஆப்ஷன் இருக்கு. மஸ்ட் பி 8 ஆர் மோர் கேரக்டர்ஸ். நான் ரேண்டமாக என்டர் பண்ணதால பாஸ்வேர்ட் டஸ் நாட் மேட்ச். அப்படியே மேட்ச் இல்லையா? இன்வாலிட் பாஸ்வேர்ட். ஓகே, பாஸ்வேர்ட் நம்ம செக் பண்ணிப்போம். ஸோ DB இன்ஸ்டன்ஸ் கிளாஸ் நீங்கள் ப்ரொடக்ஷன் டெவ் ஆர் டெஸ்ட் சூஸ் பண்ணியிருந்தா இந்த ஆப்ஷன் இருக்கும் DB இன்ஸ்டன்ஸ் கிளாஸில். பட் நம்ம ஃப்ரீ டியர் சூஸ் பண்ணதால இந்த ஆப்ஷன் மட்டும் தான் டிஃபால்ட்டாக இருக்கும். வேறு எதுவுமே உங்களால் செலக்ட் பண்ண முடியாது. ஸோ இன்க்ளூட் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் கிளாஸஸ், இது வந்து நீங்கள் வேணும்னா சூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வேணாம். அண்ட் தென் ஸ்டோரேஜ், இதெல்லாம் காமன் தான். ஸோ அலோகேட்டட் ஸ்டோரேஜ், உங்களுக்கு எவ்வளோ ஸ்டோரேஜ் தேவையோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். அகைன் see minimum is 20 GB, maximum is 16,384 GB. Okay, so higher allocated storage may improve IOPS performance. Actually again நீங்க ஸ்டோரேஜ் எவ்வளவு கன்சியூம் பண்றீங்களோ that's paid, so make sure that you are not free tier யூஸ் பண்றப்ப லிமிட்டா யூஸ் பண்றத வந்து நீங்க மைண்ட்ல வச்சுக்க ஸ்டோரேஜ் வந்து சூஸ் பண்ணுங்க. ஸோ நீங்க சும்மா சாம்பிளுக்கு வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறீங்கன்னா 20 GB ஓகே தான், சரியா? ஸோ ஸ்டோரேஜ் ஆட்டோ ஸ்கேலிங். ஸோ ஆட்டோ ஸ்கேலிங் கான்செப்ட் பற்றி ஒரு டீடைல்டு வீடியோ நான் முன்னாடியே போட்டிருக்கேன். பட் EC2 இன்ஸ்டன்ஸ் சர்வர் ரிலேட்டடான கான்செப்ட் வரப்ப, பட் அகைன் ஸ்டோரேஜ்லையும் உங்களுக்கு அடிஷனல் ஸ்டோரேஜ் தேவைப்படுறப்ப இட் வில் அட்டாச். ஸோ அதுதான் ஆட்டோ ஸ்கேலிங் கான்செப்ட். அது ஆட்டோ ஸ்கேலிங்னா என்ன தானே? Enabling this feature will allow the storage to increase once a specific threshold is exceeded. The threshold வந்து 1000 GB அப்படின்னா இதை தாண்டி உங்களுக்கு வந்து டேட்டா ஸ்டோர் ஆகுது அப்படின்னா it will automatically create an additional database based on your configuration or extend. ஸோ அதுதான் கான்செப்ட். இங்க charges will apply when your database is auto scale to the specific threshold. So again this is chargeable. Auto scaling கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சதா இதை நான் again explain பண்ண வேண்டிய நெசசரி கிடையாது. And then so ப்ரொடக்ஷன் அண்ட் டெவ் என்வரான்மெண்ட்ல மல்டி ஏசி டெப்ளாய்மெண்ட் இருக்கு, பட் ஃப்ரீ டியர்ல கிடையாது. மல்டி ஏசி டெப்ளாய்மெண்ட் உங்களுக்கு தேவை. ஸோ அதனால நான் என்ன பண்றேன், பேக்ல போயிட்டு ப்ரொடக்ஷன் சூஸ் பண்றேன். சூஸ் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தா இப்போ பாருங்க அவைலபிலிட்டி அண்ட் டியூரபிலிட்டியில மல்டி ஏசி டெப்ளாய்மெண்ட் இப்போ எனேபிள்ல இருக்கு, சரியா? ஸோ இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அதனால நான் ஒரு சின்ன டயக்ராம் கொடுக்குறேன். இதுதான் நீங்க வந்து யூசர்னு வச்சுக்கோங்க. யூசர் இந்த ரைட்டிங் கொஞ்சம் மொக்கையா தான் இருக்கும், பட் தயவு செஞ்சு மேனேஜ் பண்ணிக்கோங்க. இது வந்து பிரைமரி, இது வந்து செகண்டரி, சரியா? ஸோ இது உங்களோட சிஸ்டம் யூசர் என்னென்ன வச்சுக்கலாம். இதுல இருந்து நீங்க இன்ஃபர்மேஷன் டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ண போறீங்க கிரியேட் பண்ணதுக்கப்புறம், AWS RDS கிரியேட் பண்ணதுக்கப்புறம். ஸோ மல்டி ஏசி டெப்ளாய்மெண்ட் என்னன்னா, உங்களோட இன்ஃபர்மேஷன் ஒரே ஒரு அவைலபிலிட்டி ஜோன்ல மட்டும் சேவ் ஆகாம 2 அவைலபிலிட்டி ஜோன்ல டெப்ளாய் ஆயிருக்கும். ஏன்னா இன்கேஸ் ஒரு அவைலபிலிட்டி ஜோன் ஃபெயில் ஆனாலும் உங்களுக்கு தேவைப்படுற இன்ஃபர்மேஷன் உங்களோட ஸ்டோரேஜ் டவுன் ஆகாம இன்னொரு அவைலபிலிட்டி ஜோன்ல இருந்து நம்மளால எடுத்துக்க முடியும், சரியா? அதுதான் மல்டி ஏசி டெப்ளாய்மெண்ட் கான்செப்ட். ஸோ கிரியேட் அ ஸ்டாண்ட் பை இன்ஸ்டன்ஸ். இது எந்த இடத்துல தேவைப்படுனா ப்ரொடக்ஷன் யூசேஜ். ஸோ அது வந்து ரன்னிங்ல எப்பயுமே 24/7 யுவர் யூசர்ஸ் ஆர் ஆக்சஸிங் த இன்ஃபர்மேஷன். டேட்டா பேஸ் அவங்களுக்கு 24/7ல தேவைப்பட்டே இருக்கு, அவங்க ஏதாவது ஸ்டோர் பண்ணிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லை நடந்துட்டே இருக்கு. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல யூ கேன் கோ ஃபார் கிரியேட் அ ஸ்டாண்ட் பை இன்ஸ்டன்ஸ். அதாவது இது இதுதான் பிரைமரி டேட்டா பேஸ். இங்க தானே உங்களோட எல்லா டேட்டாவும் நீங்க ஸ்டோர் பண்றீங்க, யூசர் கொடுக்குற எல்லா இன்ஃபர்மேஷன் இங்க தான் ஸ்டோர் ஆகுது. பட் ப்ரொடக்ஷன்ல டேட்டா கண்டினியூஸா அவங்க ஆட் பண்ணிட்டே இருப்பாங்க இல்லையா? ஸோ ஸ்டாண்ட் பைனா கிரியேட்டிங் ஒன் மோர் டேட்டா பேஸ் விச் இஸ் செகண்டரி. ஸோ இதுல லாஜிக் எப்படி ஒர்க் ஆகும்னா, பிரைமரியில உங்களால டேட்டாவை ரைட் பண்ண முடியும் அண்ட் ரீட் பண்ண முடியும். ரைட்னா யூசர்ஸ் கேன் கிவ் அ இன்புட் அண்ட் தென் தே கேன் ரீட் த சேம் இன்புட். அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை 24/7 அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். அதான் ரைட் அண்ட் ரீட். பட் செகண்டரியில இருந்து அவங்களால ரீட் மட்டும் தான் பண்ண முடியும், ரைட் பண்ண முடியாது, சரியா? ஏன்னா மல்டி ஏசி டெப்ளாய்மெண்ட்ல இப்போ இங்க பிரைமரியில வந்து இந்த டேட்டாவை ரைட் பண்ணி வச்சுட்டு அகைன் போய் செகண்டரியில உங்களோட அவைலபிலிட்டிக்காக இன்கேஸ் ஒரு அவைலபிலிட்டி ஜோன் டவுன்ல போயிட்டாலும் இன்னொன்று நம்ம டேட்டா எடுத்துக்கலாம்.
பட் அதுக்காக நம்ம ரெண்டு இடத்துலையும் அகைன் ரைட் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது இல்லையா? அதனால இதில் இருக்க டேட்டா எல்லாமே இதில் காப்பி ஆயிருக்கும். சரியா? Asynchronized. So all the data which is available in primary, which will be available in secondary also, but you cannot perform write operation in the secondary database. That is what standby instance. This primary instance, standby instance. So standby instance la ungala write panna mudiyadhu, but you can read. சரியா? information read மட்டும் பண்ண முடியும். இதில் read பண்ண முடியலனா you can read it from here. So இன்னொரு additional feature என்னன்னா, in case இந்த primary database வந்து டவுன்ல போயிடுச்சு, primary instance வந்து டவுன்ல போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. டவுன் அதாவது availability zone ஏதாச்சும் ஒரு ரீசனால it's ஒர்க் ஆகல. சரியா? ஸோ அப்போ என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட செகண்டரி வில் பிகம் அ பிரைமரி. உங்களோட செகண்டரி இன்ஸ்டன்ஸ் அதாவது டேட்டாபேஸ் இட் வில் ஆக்ட் ஆஸ் அ பிரைமரி. நவ் யூ கேன் பெர்ஃபார்ம் ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷன்ஸ். AC1ல இருக்க இன்ஸ்டன்ஸ் அதாவது உங்களோட டேட்டாபேஸ் பிரைமரி ஸ்டோரேஜ் பிரைமரி டேட்டாபேஸ் கன்ஃபியூஸ் ஆகிடுங்க. இட்ஸ் பிரைமரி டேட்டாபேஸ் டவுன்ல போயிடுச்சு இல்லை அவைலபிளா இல்லை அப்படின்னா தென் யுவர் செகண்டரி வில் ஆக்ட் ஆஸ் அ பிரைமரி அண்ட் நவ் திஸ் வில் பி கன்வெர்டட் ஆஸ் அ செகண்டரி. சரியா? ஸோ இப்போ வந்து அசின்க்ரனைஸ்ட் டேட்டா ஸ்டோரிங் வந்து இப்படி நடக்கும், இந்த ஆப்போசிட் ஆங்கிளில் நடக்கும். செகண்டரி வந்து பிரைமரியாக மாறிடும், பிரைமரி வந்து செகண்டரியாக மாறிடும் பிகாஸ் இட் இஸ் டவுன். ஸோ ஒன்ஸ் இது வந்து நார்மல் கண்டிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் தென் யூ கேன் சேஞ்ச் இட். பட் ஆட்டோமேட்டிக்காக இது வந்து சேஞ்ச் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகி யூசர்ஸ் கேன் அவங்க எந்த ஹசலும் இல்லாமல் டேரெக்டாக அவங்களோட இன்ஃபர்மேஷன் எப்போ வேணாலும் ஆக்சஸ் பண்ணிட்டே இருக்க முடியும். ஸோ இதுதான் மல்டி ஏசி டெப்ளாய்மெண்ட்டோட பெனிஃபிட். புரியுதா? இது உங்களோட யூசர்ஸ் தே ஆர் கான்ஸ்டன்ட்லி சேவிங் த இன்ஃபர்மேஷன். இங்கே சேவ் பண்ணுறாங்க. இன்கேஸ் அவைலபிலிட்டி ஜோன் ஒன்று வந்து ஃபெயில் ஆயிடுச்சுன்னா this is called failover concept. Failover na idu fail aayidna it will take care of the usage. So adha failover concept. Second la ella data store panikalam, store பண்ணி ஆயிடும். இத வந்து உங்களால ரீட் மட்டும் தான் பண்ண முடியும். But here you can read and write in primary. In case primary fails, failover concept will involve, that is secondary will become a primary and primary will become a secondary where you can only read the information. ஏன்னா failover ஆயிடுச்சுனா இது ஃபெயில் ஆயிடுச்சுனா உங்களால ரீட் மட்டும் தான் பண்ண முடியும், இருக்கிறத உங்களால எடுத்து கொடுக்க முடியும். But you cannot write again, right? இதனால you can perform read and write in the secondary when AC1 database getting failed. So இதுதான் மல்டி ஏசி டெப்ளாய்மெண்ட்டோட கான்செப்ட். இதில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் வந்து இங்கே லோட் பேலன்சிங் பண்ண முடியாது. லோட் பேலன்சிங் வந்து டேட்டாபேஸில் பண்ண முடியுமானா யூ கான் டூ இட். EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து தட் இஸ் சர்வர். ஸோ இந்த கொஷின் வந்து நிறைய பேருக்கு இருந்திருக்கலாம், பட் நான் ட்ரைனிங்கில் நிறைய பேர் இந்த கொஷின் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் அப்போ பார்த்தேன். ஸோ அதனால் அந்த கொஷின் நான் இங்கேயும் சொல்ல விரும்புகிறேன். EC2 இன்ஸ்டன்ஸில் வந்து you are creating servers. சரியா? so ஒரு server fail ஆயிட்டா we can give the information from the second server. but இங்க வந்து actually instanceல வந்து you are giving information to the user. கரெக்ட்டா? user is requesting something, then you are giving the information. easy to okay. so இங்க வந்து databaseல user is giving the information. கரெக்ட்டா? user is giving the information. so இங்க வந்து உங்களால லோட் பேலன்சிங் பண்ண முடியாது. பண்ணா என்ன ஆகும்னா, அதாவது என்ன நீங்க EC2ல என்ன கான்செப்ட் லோட் பேலன்சிங்ல இந்த சர்வர் இல்லையா, இதுல இருக்க டேட்டா வேணுமா அப்படின்னா இதுல இருந்து கொடுத்துக்கலாம். பட் இங்க லோட் பேலன்சிங் பண்ணா யூசர் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, யூசர் நேம் போய் டேட்டாபேஸ் ஒன்ல ஸ்டோர் ஆயிடும், பாஸ்வேர்ட் போய் டேட்டாபேஸ் ஸ்டோர் ஆயிடும். ஸோ திஸ் இஸ் நாட் ஹெல்தி. இது எந்த இடத்துலயுமே இந்த லாஜிக் ஒர்க் அவுட் ஆகாது. அதனால யூ கேனாட் டூ லோட் பேலன்சிங் இன் டேட்டாபேஸ், அமேசான் RDS. ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ மல்டி ஏசி டெப்ளாய்மெண்ட் ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட் இருந்தா யூ கேன் எனேபிள் திஸ். அகைன் இட் இஸ் சார்ஜபிள். And then இப்படி தான் அந்த கான்செப்ட் ஒர்க் ஆகும். பிரைமரி செகண்டரி, பிரைமரி goes down, secondary will act as a primary and wherein you can perform read and write operations. சரியா? ஸோ அப்படி உங்களுக்கு தேவையில்லைனா you can go for do not create a standby instance. அதாவது ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் மட்டும் தான் இருக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண. wherein all the information will be stored in that only particular database. உங்களோட requirement பொறுத்து you can choose whether you want a multi-AC deployment production, for production environment. If not, you can go for standby. ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் மட்டும் தான் இருக்கும். You will not be creating any standby instance. சரியா? And VPC connectivity you can select. If you want, you can create a new VPC also. இதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். And here after database is created, you can't change its VPC. So make sure நீங்கள் கரெக்டான VPC நீங்கள் கிரியேட் பண்ணி செலக்ட் பண்ணுறீங்க. இது வந்து கிளியராக இருக்குங்க, கிளியராக வச்சுக்கோங்க மைண்டில். And subnet group again you can select. So public access இது நீங்கள் கொடுக்கணுமா வேணாமான்றதை இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சரியா? yes or no. by default it is no. And security group நீங்க existing security group இருந்தா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட் இருக்கு, நான் அதை செலக்ட் பண்ணிக்க. வேணும்னா you want you can create a new security group. And availability zone preferenceல வந்து அவங்க எந்த preferenceமே கொடுக்கல. நீங்க easy create ன first option சொன்னேன் இல்லையா, நீங்க அதை செலக்ட் பண்ணிருந்தா they will give a preference or they would have selected availability zone by default. நம்ம அது எதுவுமே கொடுக்காததால I am selecting something random like USE2C select பண்றேன். Additional configuration database port again it is 3306 because we have selected MySQL.
and authentication. So இதை நீங்கள் எந்த விதத்தில் ஆக்சஸ் பண்ண விரும்புறீங்க, உங்களோட டேட்டாபேஸை நீங்கள் எப்படி ஆக்சஸ் பண்ணணும். You can set up a password for authentication, அதாவது அட்மினோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் நம்ம மேலே கொடுத்துருக்கோம். அப்படி இல்லைனா you can give password and IAM database authentication. IAM உங்களோட ஐடென்டிட்டி ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட்டோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வச்சு நீங்கள் you can give the வெரிஃபை பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கலாம். authentication, ஸோ ரைட்டான யூசர்ஸ் தான் ஆக்சஸ் பண்ணுறாங்களா அப்படின்றதுக்காக. ஸோ அகைன் பாஸ்வேர்ட் அண்ட் Kerberos authentication, இது வந்து certificate based verification. So when you have and certificate license இருந்தா then you are verified and you know you are authorized user to access the database. சரியா? ஸோ அதுதான் மூணாவது ஆப்ஷன். ஸோ நீங்கள் வந்து பாஸ்வேர்ட் authentication சூஸ் பண்ணிக்கோங்க. And again additional configuration. So initial database name, அதாவது primary, and enable automated backups. By default enable தான் இருக்கும். உங்களோட எல்லா இன்ஃபர்மேஷனுமே பேக்கப் எடுத்துக்கும். ஸோ கிரியேட்ஸ் த பாயிண்ட் இன் டைம் ஸ்னாப்ஷாட் ஆஃப் யோர் டேட்டாபேஸ். நான் ஸ்னாப்ஷாட்னா என்னன்னு சொல்லியிருப்பேன். உங்களோட எல்லா ஸ்டோரேஜ்ல இருக்கும் இல்லையா ஸ்னாப்ஷாட் வால்யூம்ஸ். ஸோ எப்படி யூ கேன் கிரியேட் அ ஸ்னாப்ஷாட் வால்யூம், அதே சேம் கான்செப்ட் தான் இங்கே. நீங்கள் வேணா செப்பரேட்டாக கூட ஸ்னாப்ஷாட் கிரியேட் பண்ணிக்கலாம். பட் பை டிஃபால்ட் இட் டேக்ஸ் அ பேக்கப். சரியா? ப்ளீஸ் நோட் தட் ஆட்டோமேட்டட் பேக்கப்ஸ் ஆர் கரண்ட்லி சப்போர்ட்டட் ஃபார் InnoDB storage engine only. If you are using my ISAM, refer to the details here. In the automated backups InnoDB and the storage மட்டும் தான் சப்போர்ட் ஆகுதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இவங்க நிறைய அப்டேட்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, அதனால சம்டைம்ஸ் இது வந்து வேரி ஆகும். ஸோ நீங்கள் பேக்கப் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி யூ மஸ்ட் செக் திஸ். ஸோ பேக்கப் ரிட்டென்ஷன் பீரியட் மேக்ஸிமம் வந்து 34 or 35 days வரையும் இருக்கும். அதிகபட்சமாக உங்களோட பேக்கப் 35 days வரையும் வச்சுக்கலாம். 35 days தாண்டி போச்சுன்னா இட் வில் கெட் டெலிட்டட் ஆட்டோமேட்டிக்கலி. சரியா? ஸோ மேக்ஸிமம் அதிகபட்சமாக இந்த டேட்டா வந்து 35 நாள் வரையும் உங்களால் வச்சிருக்க முடியும். அண்ட் தென் பேக்கப் விண்டோ. ஸோ நோ ப்ரிஃபரன்ஸ் ஆர் செலக்ட் விண்டோ, எந்த டைமில் பேக்கப் நடக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ஏன்னா நீங்கள் நல்லா சொல்லுங்க, யூ கேன் சஜஸ்ட் மீ சம்திங் when the backup should happen. எப்போ யூசரோட எப்போ உங்களோட வெப்சைட் டிராஃபிக்கோட லோட் கம்மியாக இருக்கும், தட் டைம் யூ கேன் டேக் அ பேக்கப். அந்த மாதிரி உங்களுக்கு தெரியும் இல்லையா, சாட்டர்டே சண்டேல இத்தனை லட்சம் யூசர்ஸ் வருவாங்க. ஸோ மண்டே மார்னிங் ஆர் மண்டே ஈவினிங் ஆர் டியூஸ்டே வெனஸ்டே இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும் இல்லையா, உங்களோட வெப்சைட் உங்களோட ப்ராடக்ட் பொறுத்து உங்களுக்கு தெரியும். ஸோ வாட் டைம் யூசர்ஸ் வில் பி லோ இன் மை வெப்சைட், ஸோ தோஸ் டைம் யூ கேன் செலக்ட் ஃபார் அ பேக்கப். ஸோ அதுதான் உங்களுக்கு நல்லது அண்ட் ப்ராசஸ் வில் பி ஸ்மூத்தி. ஸோ அதனால யூ கேன் செலக்ட் அ விண்டோ வாட் டைம். ஸோ டியூரேஷன் நீங்கள் கொடுத்துக்கலாம். சரியா? அண்ட் தென் என்கிரிப்ஷன், எனேபிள் என்கிரிப்ஷன். ஸோ டிஃபால்ட் AWS KMS கீ மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ டிஃபால்ட்டாக இருக்கிறது வேணும்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு ARN கீ ஆக்சுவலாக இருந்தால் யூ கேன் என்டர் த கீ மேனேஜ்மெண்ட். இதை பற்றியும் நான் 2வது 3வது வீடியோலேயே அப்லோட் பண்ணியிருக்கேன் AWS பற்றி. ஸோ KMS பற்றி வேணும்னா நீங்கள் அதெல்லாம் போய் தெரிஞ்சுக்கோங்க. வாட் இஸ் மை அக்கௌண்ட், பட் திஸ் இஸ் மை அக்கௌண்ட் அண்ட் KMS key ID. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இன்சைட்ஸ் வேணும்னா அது நீங்கள் அதாவது இது மானிட்டர் பண்ணிக்கலாம். சரியா? அந்த ஆப்ஷன் இருக்கு. ஸோ உங்களோட பர்ஃபார்மன்ஸ் இன்சைட் பார்க்கணும்னா நீங்கள் இதை எனேபிள் பண்ணிக்கலாம், இல்லைனா வேணாம். நீங்கள் பாருங்க, எனேபிள் என்ஹான்ஸ்ட் மானிட்டரிங். ஸோ கிளவுட் வாட்ச் அண்ட் மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு சில டூல் இருக்கும் இல்லையா, ஸோ யூ கேன் யூஸ் தோஸ் அண்ட் யூ கேன் மானிட்டர். அண்ட் லாக் எக்ஸ்போர்ட்ஸ், அதாவது உங்களோட ஆடிட் லாக், எரர் லாக், ஜெனரல் லாக், query லாக், இது எல்லாமே நீங்கள் வேணும்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். எது வேணுமோ அதை நீங்கள் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. எரர் லாக் மட்டும் வேணும், என்னெல்லாம் நடக்குது அப்படின்றது வேணும்னா யூ கேன் கிளிக் ஆன் எரர் லாக். ஸோ யூ கேன் யூ வில் பி ஏபிள் டு எக்ஸ்போர்ட் த எரர் லாக் ஒன்ஸ் இட் இஸ் டன். ஸோ எதுவுமே வேணாம்னா இதை எம்டியாக விட்டுருங்க. IAM ரோல் பை டிஃபால்ட்லி இட் இஸ் RDS சர்வீஸ் லிங்க்ட் ரோல். அண்ட் எனேபிள் ஆட்டோ மைனர் வெர்ஷன் அப்கிரேட். நான் சொன்னேன் இல்லையா, they will be keep on updating. ஸோ அந்த மாதிரி if something is happening it will take care. சர்வீஸ் ப்ரொவைடர் டேக் கேர் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால எனேபிள் ஆட்டோ மைனர் வெர்ஷன் அப்கிரேட். அண்ட் தென் மெயின்டெனன்ஸ் விண்டோ, இதுவும் நோ ப்ரிஃபரன்ஸ், பட் இஃப் யூ வாண்டட் டு டேக் கேர் தென் அகைன் யூ கேன் செலக்ட் அண்ட் ஸ்கெடியூல் யுவர் மெயின்டெனன்ஸ். அண்ட் டெலிஷன் ப்ரொடெக்ஷன். ஸோ நீங்கள் இதை கிரியேட் பண்ணிட்டீங்க, பை டிஃபால்ட்டாக இந்த டேட்டா பேஸை டெலிட் பண்ண முடியாது. நார்மலாகவே டக்குன்னு போய் டெலிட் பண்ண முடியாது. இல்லை பை மிஸ்டேக் யுவர் டீம் மெம்பர் ஆர் எனிவன் who is trying to delete, they can't do it. So protect database from deleting accidentally. தெரியாம delete பண்றதுக்கான வாய்ப்பு இல்லை. நீங்க இதை enable பண்ணா it will take care. And estimated monthly cost. So எவ்வளவு pricing வரும், DB instance ஓட cost 110.96 American dollars and storage ஓட cost $12.50 USD. Provisioned IOPS $300 so total $423. So this billing estimate is based on demand and usage as described in Amazon RDS pricing வேணா ரைட் கிளிக் பண்ணி நியூ விண்டோவில் நியூ டேப்ல கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க Amazon RDS ஓட pricing.
அண்ட் இங்கே பாருங்கள் எஸ்டிமேட் டஸ் நாட் இன்க்ளூட் காஸ்ட் ஃபார் பேக்கப் ஸ்டோரேஜ். ஸோ பேக்கப்போட காஸ்ட் அவங்க இதில் இன்வால்வ் பண்ணலை. இங்கே பேக்கப் நம்ம மேலே செலக்ட் பண்ணோம் இல்லையா, they have not involved this or data transfer, அதுக்கும் அவங்க இன்வால்வ் பண்ணலை. நீங்கள் உங்களுக்கு பெஸ்ட்டாக எனக்கு இப்போ இதுதான் என்னோட ரெக்யர்மெண்ட், ஐ வாண்டட் டு நோ த ப்ரைஸிங் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் AWS சிம்பிள் மந்த்லி கால்குலேட்டர். இதில் போய் நீங்கள் எவ்வளோ தேவைப்படுதோ யூ கேன் சூஸ் இட் அண்ட் தென் யூ கேன் கால்குலேட் how much expense அதுன்னு கால்குலேட் பண்ணிட்டு தென் யூ கேன் கோ ahead and take your next step. ஸோ பிளைண்டாக ஓகே நானும் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டீங்கன்னா for sure you will be ending up by paying a lot of money. So make sure you have a clear requirement and you are choosing the things clearly. I mean before you choose things clearly, check the pricing calculator, that is monthly calculator எவ்வளோ வரும் செக் பண்ணிட்டு then you can go ahead and create a database. சரியா? ஸோ இதுதான் இதில் உள்ள நிறைய ஸ்டெப்ஸ் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாகவே பார்த்தோம். இன்கேஸ் நான் டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிட்டு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை எப்படி நான் டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் என்னென்ன பண்ணுன்ட்டு. பட் ஒரு சில இடத்துல கோட்ஸ்லாம் எழுதுற மாதிரி வரும். பட் தட் பார்ட் will be taken care by AWS டெவலப்பர். நீங்கள் AWS சூஸ் பண்ணால் அதில் 3 டிஃப்ரெண்ட் ரோல் இருக்குது. சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் இருக்குது, AWS டெவலப்பர் இருக்குது, அட்மின் இருக்குது. ஸோ டெவலப்பர் வந்து அந்த கோட் எழுதுற வேலை அவங்க டேக் கேர் பண்ணிப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க, அது லைனக்ஸ் மெஷினாக கிரியேட் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியம். ஓகே சரி, நான் டெக்ஸ்ட்டில் வந்து டைப் பண்ணிக்கிறேன், இது வந்து ரொம்ப மோசமாக போகுது. கிரியேட் பண்ணி அது லைனக்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணி இது வெப் சர்வரா ஆக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? வெப் சர்வரானா நீங்க வந்து புட்டி ஓபன் பண்ணி ஸோ இதில் போய் HTTP டீமன் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. HTTP டீமன் இன்ஸ்டால் பண்ணி இங்கே வந்து நீங்கள் உங்களோட HTML கோட் போட்டு சும்மா ரேண்டமாக அந்த வெப்சைட் டிஸ்பிளே ஆகிற மாதிரி பட் உங்களுக்கு வேணும்னா ரீட் அண்ட் ரைட், நான் சொன்னேன் இல்லையா பிரைமரி டேட்டாபேஸ் செகண்டரி டேட்டாபேஸ். ஸோ ரீட் அண்ட் ரைட் நீங்கள் செக் பண்ணணும்னா யூ கேன் கிவ் சம்திங் லைக் வேர் யூ கேன் டேக் அ இன்புட் ஃப்ரம் யூசர். உங்களோட நேம் அண்ட் பாஸ்வேர்ட் என்டர் பண்ணுங்க, இல்லை நேம் அண்ட் ஏஜ் என்டர் பண்ணுங்க, இன்புட் எடுத்துக்கிற மாதிரி யூ கேன் கான்ஃபிகர் கோட். சரியா? HTML PHP கோட் இதை கான்ஃபிகர் பண்ணிட்டு ஓகேவா, இதை கான்ஃபிகர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணலாம்னா யூ ஹாவ் டு இன்ஸ்டால் MySQL this one client. MySQL நீங்க வந்து MySQL client இன்ஸ்டால் பண்ணணும். அதாவது நீங்க எந்த டேட்டாபேஸ் கூட கனெக்ட் பண்ணாலும் அதுக்கான கிளைண்ட் உங்களுக்கு தேவை. அது இல்லாம you cannot connect, so you will have to install MySQL client and then MySQL. இது எல்லாமே நீங்க உங்களோட டெர்மினல்லே பண்ணிக்கலாம். சரியா? சுப்பட்டி ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த டெர்மினல் itself you can do all these things. so நீங்க MySQL client இன்ஸ்டால் பண்ணணும், again MySQL இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணிட்டு you can link நீங்க கிரியேட் பண்ண இப்போ நம்ம கிரியேட் பண்ற டேட்டாபேஸ் இது ரெண்டுத்தையுமே you can link. எப்படின்னா அந்த கோட்ல நீங்க கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். நீங்க கொடுக்குற டேட்டாபேஸ் நேமும் நீங்க MySQL அதாவது டெர்மினல்ல கொடுக்குற டேட்டாபேஸ் நேமும் சேமா கொடுத்தீங்கன்னா it will get attached. சரியா? ஸோ அட்டாச் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க உங்களோட இன்ஸ்டன்ஸோட IP அட்ரஸை காப்பி பண்ணி ஒரு வெப்சைட் கிடையாது, ஒரு நியூ டேப் ஓபன் பண்ணி அதை என்டர் பண்ணி ஹிட் கொடுங்க. ஹிட் என்டர் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களோட வெப் பேஜ் ஓப்பன் ஆகிடும். அந்த வெப் பேஜில் நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணுறதுனா கான்ஃபிகர் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 10 யூசர் நேம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு அப்படியே உங்களோட MySQL டெர்மினல் போயிட்டு நீங்கள் MySQL இன்ஸ்டால் பண்ணுறீங்களா அது டெர்மினல். ஸோ அங்கே போய் நீங்கள் அந்த டைரக்டரி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் என்டர் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனுமே அங்கே அவைலபிளாக இருக்கும். இதுதான் ரைட் ஆப்ரேஷன், ரைட் அண்ட் ரீட் நீங்கள் இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அது ஃபர்தராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, ஏன்னா தட் இஸ் உங்களுக்கு இந்த அளவுக்கு தெரிஞ்சிருந்தாலே போதும். பட் ஒரு சில ஃபர்தராக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா யூ கேன் கோ அஹெட் அண்ட் டூ தட். சரியா? அதுக்கான ஸ்டெப்ஸ் தான் நான் இங்கே ஓவரால் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். Until then, take care. Bye-bye.